சினிமா உலகை கெடுத்து கொண்டிருக்கும் மூவர் வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ், இந்த 3 பேர் தான் சினிமா உலகத்தையே கெடுத்து குட்டிச்சவராகிட்டு இருக்கான்னு நினச்சோம். தமிழ்நாட்டையே குட்டிச்சவராகிட்டு இருக்க காரணம் ஜாதியை வச்சு படம் எடுக்கிறது, ஜாதி வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்குறது. இந்த மாதிரி இந்த 3 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 பேர் திமுகவின் கைக்கூலிகள், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாரி செல்வராஜ் எல்லாம் இங்கே திருநெல்வேலியில் வெள்ளம் வந்ததுன்னு உதயநிதி மாரி செல்வராஜை கூட கூட்டிகிட்டு போகிறாரு. அதிகாரிகளை கூப்பிடல. கேட்டால் அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எங்கெங்கே தண்ணி வரும்னு அவருக்கு தெரியும்னு கூட்டிகிட்டு போனார். இந்த கூட்டம் இந்த 3 பேரும் சேர்ந்து ஜால்ரா. அதில் இந்த ரஞ்சித்து மோசமான, அதாவது இந்த கூட்டத்தை பாராட்டி இந்த சார்பட்டா பரம்பரைன்னு எம்ஜிஆர் கள்ளச்சாராயம் காய்ச்சினாருன்னு இந்த ஆள் படம் எடுத்தாப்புல. அன்றைக்கே முடிவு பண்ணிட்டான், ஒரு எம்ஜிஆர் இது அதிமுகவுக்காரன் எம்ஜிஆர் ஆளுங்க இந்த ஆள் படத்தை பார்க்காதீங்கன்னு சொன்னேன். ஒரு அதிமுகக்காரன் நீ இந்த 3 பேர் படத்தையும் பார்க்க மாட்டான். பிஜேபிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், இந்த 3 பேர் படத்தை பார்க்காதீங்க. மாற்றுக் கட்சி தோழர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், இந்த 3 பேரையும் பார்க்காதீங்க. சமுதாயத்தில் ஜாதி என்ற விஷ விதையை விதைப்பவர்கள், ஜாதி வலியை தூண்டி விடுபவர்கள், மற்ற ஜாதிக்காரவங்களுக்கும் சொல்கிறேன், 3 பேர் படத்தை பார்க்காது. நான் எதற்காக சொல்கிறேன், நான் சமுதாயத்தில் விஷ விதையை, ஜாதி ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கான் மக்கள், அவனுக்கு மத்தியில் இந்த மாதிரி விஷ விதையை விதைச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். இப்போ தான் இடிக்குது ராம்ஜித்துக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே உதயநிதி படத்தை ரிலீஸ் பண்ண விடுறதே இல்லை, எல்லாம் ஒரு காலில் போய் விழுந்தால் தான் படம் ரிலீஸ், பெரிய படங்கள்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா க்யூவில் நெல் அப்படிங்கும்போது இப்போ இவர் படம் ரிலீஸ் பண்ணணும், இடிக்குது. உதயநிதி வீடியோ பண்ணலை. அப்போ என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் தமிழ் படங்களை சரியாக ரிலீஸ் செய்யும் அளவிற்கு நிலைமை சாதகமாக இல்லை. அதில் கூட பாருங்கள், நேரடியாக திட்ட மாட்டாராம். உதயநிதி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்காரு, ஏன் அங்கே படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை, அவங்க குடும்பம் தான் உழைக்குது, நாங்களாம் எப்படியா சாப்பிட்றதுன்னு சொல்கிற முதுகெலும்பு இல்லை, சொல்கிற தைரியம் இல்லை. இவர் பெரிய சமூக கருத்தை எல்லாம் பேசுவார், இதை தூண்டி விடுவார். வெட்கமாக இல்லை, தைரியம் இல்லையா? சொல்லுங்கய்யா. இதோட இதாக இருந்தால், தைரியம் இருந்தால், முதுகெலும்பு இருந்தால். உதயநிதி தமிழ் சினிமாவை சீரழித்து கொண்டிருக்கிறார். யார் படத்தையும் ரிலீஸ் செய்ய முடியவில்லை. இவர்கள் ஒரு குடும்பம் தான் வாழ்கிறது, அத்தனை குடும்பமும் நடுத்தெருவில் நிற்கிறது இவர்களான்னு சொல்கிற முதுகெலும்பு கிடையாது. இவர் படத்தில் போய் மட்டும் ஜாதியை பற்றி ரொம்ப இதாக சொல்லுவாராம்.